ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம் உங்களுக்கு. எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன சாப்பாடு செஞ்சீங்கங்கிறத எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வல்லாரக்கீரை பற்றி தாங்க மக்களே தெரிஞ்சுக்கிறோம். இந்த கீரை பாருங்கள், வாங்கிட்டு வந்து 10 நாள் ஆச்சு. அந்த 10 நாளைக்கும் பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி வாங்குங்க. இந்த மாதிரி கீரை வாங்கி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது மக்களே. அது வந்து கண் நரம்புங்களுக்கு நல்லது, வயிற்று புண்ணுக்கு நல்லது, நம்ம கண் பார்வை நல்லா தெரியும். இது பார்த்திங்கன்னா கை கால் மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே இப்போ காலையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே நல்லா கொஞ்சம் எனர்ஜியாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கீரை வகைகளை விட இந்த கீரை வந்து அவ்வளோ சத்தானது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் வாரத்தில் டெய்லியும் சாப்பிட்டாட்டியும் பரவாயில்ல, வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு இதை சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. குழந்தைங்கள்லாம் அதிகமாக வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ எல்லாருமே இப்போ சின்னவங்க பெரியவங்க எல்லாமே செல்லு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த செல்லு இந்த கண்ணுக்கெல்லாம் இந்த கண் எரிச்சலெல்லாம் வராது மக்களே. இதெல்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. மோஷன் கரெக்டாக போகும். இந்த கீரையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இந்த கீரை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கீரையை நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, இது பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு போட வேண்டிய இந்த இவ்வளோ மட்டும்தான் பொருள். இவ்வளோ தான்: தேங்காய், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுவோம். பூண்டு வந்து நல்லா ஜீரணம் ஆகும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம கழுவி வச்சு கீரை போட்டுக்கலாம். இதை நல்லா கலரி வச்சுக்கலாம். கீரை நான் கட் பண்ணி போடலை, அது இருந்ததுன்னா அப்படியே சுண்டிடும். உங்களுக்கு தேவையான நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடுறப்போ அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீரை அதிகமாக போட்டு நம்ம வெங்காயம் இதெல்லாம் கம்மியாக போட்டோம்னா அது ஒரு கசப்புத்தன்மை வரும். அது வைக்கிறப்போ உங்களுக்கு நல்லா சாப்பாடுக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம், அதிகமாக போட வேணாம். கீரை அவ்வளோ நல்லது மக்களே, உடம்புக்கு. வாரத்தில் 2 டைம் செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. நான் இன்னைக்கு கம்மியாக தான் கிள்ளி இருக்கேன், எனக்கு கிள்ள டைம் இல்லை, டியூட்டிக்கு போகணும். இதில் நம்ம திரும்பி வச்சு தேங்காயை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேக டைம் உங்களுக்கு கீரை, அதனால் லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிடுங்க தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது. அப்படியே அந்த ஆவியிலேயே வேக வச்சு அப்படியே எடுத்துடணும். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுக்கலாம், போட்டு தான் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. மஞ்சள் போட்டால் கொஞ்சம் கலர் கொடுக்கும், அவ்வளோதான். நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த மாதிரி பொருள் ஆரோக்கியமான பொருள் வாங்கி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. வாழ்கிறது கொஞ்ச நாள் வாழ்க்கை, நல்லா ஹெல்த்தான பொருளாக சாப்பிடுவோம். இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் மக்களே. உடம்புக்கு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, இது சத்தான பொருளாக சாப்பிடுங்க. மூடி வைக்கலாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும் மக்களே. கீரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இந்த பழத்துக்கு வந்துடும். கொஞ்சம் தீர்ந்துச்சு மக்களே.
பாலக்கீரை இப்படி தான் செய்யணும் மக்களே. பல்லாரி கீரை இப்படி தான் செய்யணும். செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, நல்லா சேஃபாக இருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மக்களே. ஹாய் மக்களே, சாப்பிட்லாம் வாங்க. கீரை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த கீரையெல்லாம் அப்படியே வச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்லாம் வாங்க. சூப்பராக இருக்குது மக்களே கீரை. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மக்களே.